மரணத்திலிருந்து எழுந்த பிறகு இயேசு தம்முடைய சீடர்களை சந்தித்தார். சீடர்கள் மீண்டும் இயேசுவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இயேசு மரித்தோலிலிருந்து உயிர்த்தெழுந்தார். தமிழ் புனித வெள்ளி. இயேசு ஒரு நாள் ஜெருசலம் என்ற நகருக்கு விஜயம் செய்தார். அங்கு அவர் மக்கள் அனைவருக்கும் சரியானது எது, தவறானது எது என்று பிரசங்கித்தார். அவர் பல அற்புதங்களையும் செய்தார். நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். அது மட்டுமல்லாது ஏழைகளுக்கு உணவும் கொடுத்தார். இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். இப்படி பல அற்புதங்களை செய்தார். இயேசு பல மக்களால் நேசிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு ஒரு சில எதிரிகளும் இருந்தனர். அவர்களில் யூதாசும் ஒருவர். யூதாஸ் இயேசுவின் சீடராக இருந்தார். ஆனால் இயேசு பெறும் அனைத்து புகழையும் அன்பையும் பார்த்து பொறாமைப்பட்டார். இயேசுவை மதத்தலைவர்களிடம் ஒப்படைக்க யூதாஸ் 30 கிலோ வெள்ளித்துண்டுகளை வாங்கியிருந்தார் என்று இயேசுவிற்கு முதலிலேயே தெரியும். ஒரு நாள் இரவு இயேசு தம்முடைய சீடர்களுடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார். சீடர்களை பார்த்து, இதுதான் என் கடைசி இரவு உணவு என்றார். நான் நாளை உங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று சொன்னார். இதை கேட்ட யூதாஸ் அங்கிருந்து உடனே வெளியேறினார். பிறகு யூதாஸ் ஒரு சில ஆயுதம் ஏந்திய வீரர்களுடன் திரும்பி வந்து இயேசுவை அழைத்துச் சென்றார். இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவை வீரர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். பின்னர் இயேசு இறக்கும் வரை காத்திருந்தார்கள். இந்த நாள்தான் புனித வெள்ளி. இயேசு இறந்த பிறகு அவரது உடல் ஒரு வெள்ளை துணியால் மூடப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டது. இரண்டு நாட்கள் கழித்து மேரி மாக்தலேனாவும் அவரது நண்பரும் கல்லறைக்கு சென்றனர். கல்லறை அகலமாக திறந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். கல்லறை காலியாக இருந்தது. இருவரும் கல்லறையில் இல்லாதது கண்டு பயந்தார்கள். திடீரென்று இருவரின் முன்பே 2 தேவதூதர்கள் தோன்றினர். கடவுளின் மகன் இயேசு ஏற்கனவே உயிர்த்தெழுந்ததாக கூறினார்கள். மரியாளும் அவளுடைய நண்பர்களும் இயேசுவின் சீடர்களுக்கு தெரிவித்தனர். அனைவரும் ஒன்று சேர்ந்து கல்லறைக்கு வந்தனர். மரணத்திலிருந்து எழுந்த பிறகு இயேசு தம்முடைய சீடர்களை சந்தித்தார். சீடர்கள் மீண்டும் இயேசுவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இயேசு மரித்தோலிலிருந்து உயிர்த்தெழுந்தார். சீடர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததை மக்கள் அனைவருக்கும் பரப்பினார்கள். இந்த புனித வெள்ளியை கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திற்கு சென்று கொண்டாடி வருகின்றார்கள். The story of Good Friday. Long, long ago, Jesus visited Jerusalem. He preached to the people about the right and the wrong. He even performed many miracles. He gave food to the poor and needy. He healed the sick and even brought the dead back to life.
He was loved and followed by many people. But he also had a few enemies. Among them was Judas. Judas was a disciple of Jesus, but he was jealous of all the love and popularity Jesus was getting. Jesus knew that Judas took 30 silver pieces from the religious leaders to hand over Jesus to them. One night, Jesus was having a meal with his disciples, which is referred to as the Last Supper. Jesus told them that the next day he would leave them and go to heaven. On hearing this, Judas left the room and walked away. Later, Judas came back with a few armed soldiers and took Jesus away. Eventually, on Friday, Jesus was nailed to a cross by the soldiers, and then it was set upright on the ground. Jesus stayed nailed to the cross till night, after which he finally died. This day came to be known as Good Friday. After Jesus had died, his body was wrapped in a white cloth and kept in the tomb. Two days later, Mary Magdalene and her friend went to the tomb. They were surprised as the tomb was wide open. When they went inside, they were shocked. The tomb was empty. Both of them were scared. Suddenly, two angels appeared. They said, Jesus, the Son of God, had already risen. Mary and her friend ran to Jesus' disciples and informed them. All of them came back to the tomb. After rising from death, Jesus met his disciples. The disciples were happy to see Jesus again. Jesus had indeed risen from the dead himself. The disciples spread the word of Jesus' resurrection, and this day came to be celebrated as Easter Sunday. Christians consider this as a very sacred day. They go to the church and cook delicious food.
Pebbles Tamil.